ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் படிச்சிருக்கேன் எங்கள் வீட்டில். இப்போ தான் சூரசம்பாரம் முடிகிறப்ப நடக்கிறப்ப தான் நான் 5:30 மணிக்கு மேலே தான் படைப்போம். இன்றைக்கி வந்து நான் வடை, பாயசம், அப்பளம், பயிர் பாயசம், உருளைக்கிழங்கு பொரியல், தயிர், முருகனுக்கு ரொம்பவும் பிடித்த பருப்பு போட்ட நெய் சாதம், இது அத்தனையும் செஞ்சுருக்கான். வாங்க பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தயிர் பயிர் பால் ஊற்றின பாயசம், சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணது. இங்கே பாருங்கள், கேரட்டு, மாங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்ட சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் இதில் வச்சுருக்கேன். இன்றைக்கி சூரசம்பாரத்துக்கு நம்ம எதற்கு படைச்சாலும் நம்ம இந்த சூரசம்பாரத்தை நம்ம படைச்சே ஆகணும். ஏன்னா முருகன் 6 முறை படையெடுத்தார். சிவனால் முடியல, எல்லாரும் போய் படையெடுத்து பார்த்தாங்க. அசுரர்கள்ட்டேருந்து தேவர்களை காப்பாற்ற யாராலையும் முடியல. அதுக்கப்புறம் சிவபெருமானே முருகனுக்கு வேல் கொடுத்து அழிக்கிறதுக்காக வேல்மாறல் அந்த பதிகம் கூட இருக்கு. வேல் கொடுத்து நீ போய் அழின்னு சொல்லிடுறாங்க. கார்த்திகை பெண்கள் 6 பேரை உருவாக்கி அவங்கக்கிட்ட நெற்றிக்கண் மூலமா முருகன் பிறந்தாரு. இவங்களை அசுரர் அழிக்கிறதுக்காகவே அவரை வந்து அவதரிச்சார் முருகன். சிவபெருமான் நெற்றிக்கண்ணால் உருவாக்கிட்டு 6 பெண்கள், கார்த்திகை பெண்கள்கிட்ட இவர் வளர்ந்தார். வளர்ந்துட்ட பிறகு அசுரரை, அந்த தாராசுரன் அழிக்கிறதுக்காக அவர் உருவெடுத்தார் முருகன். அந்த ஒரு நிகழ்ச்சி. அதை போல தான் காந்தியடிகள் நம்மளை வந்து வெள்ளைக்காரன்ட்டேருந்து அடிமைப்பட்டிருந்த இந்த இந்தியாவை மீட்டு நம்மளை சுதந்திர மனிதர்களாக நம்ம சுதந்திர மண்ணில் நிலைநாட்டி நிற்க வச்சாரு. இதுவும் அதுவும் ஒன்று தாங்க. அதனால் இந்த சூரசம்பாரத்தை எல்லாருமே கும்பிடணும். பெருசாலாம் கும்பிடணும் அவசியம் இல்லை. முடியாதவங்க எளிமையான முறையில் கும்பிடலாம். நம்ம அடிமைப்பட்டு கடந்த நம்மளை தலை நிமிர்ந்து வாழ வச்சவர் அன்னைக்கு காந்தியடிகள் வாழ வச்சார். அதேமாரி தேவர்களை உலகத்தில் வந்து தர்மம் நிலைச்சி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதர்மத்தை அழிக்கிறதுக்காக எடுத்த போராட்டம் தான் இது. 6வது முறை வெற்றி அடைஞ்சிட்டு தனக்குன்னு ஒரு நாடு, மக்கள் எல்லாரையும் அமைச்சுக்கிட்டாரு. பழமுதிர் சோலையில் போய் சந்தோஷமா 2 மனைவிகளோட அமர்ந்துட்டாரு. அதனால தமிழ் கடவுள் முருகன், இந்த முருகனுக்காக நம்ம தமிழர்கள் எல்லாம் வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கோம். இறைவனுடைய அருளை பெற்று அனைவரும் நம் உறவுகள், உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள், ஏழை எளியவர் எல்லாரும் வாழ நான் இறைவனிடம் வணங்குகிறேன், இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன்.